திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆமூர் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சவுடுமண் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிசைக்குள் அமர்ந்தபடி ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்க போலீசாரும் பாதுகாப்பு அளிப்பது போல் அமர்ந்திருக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட ஆமூர் பகுதியில் உள்ள ஏரியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் குவாரி செய்து கொள்ள பாண்டியராஜ், அதாவது சென்னையை சேர்ந்த பாண்டியராஜ் என்பவருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த அனுமதியின் போது அரசு சில விதிமுறைகளை வகுத்துள்ளது. குறிப்பாக மண் அள்ளும் பொழுது அந்த குவாரி, அந்த ஏரி மண்ணள்ளும் இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் அளவிற்கு குடியிருப்புகள் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக மண்ணள்ளும் போது 3.5 அடி, அதாவது 0.9 மீட்டர் மட்டுமே ஆழத்திற்கு மண்ணை எடுக்க வேண்டும். இது போன்ற சில விதிமுறைகளை கொடுத்துதான் அந்த குவாரியானது விடப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த குவாரியில் பாண்டியராஜ் என்பவர், சென்னை சேர்ந்த பாண்டியராஜ் என்பவர் அந்த குவாரியை எடுத்து சுமார் 5000 லோடு அளவிற்கு மண் எடுத்துக்கொள்ள அனுமதி பெற்றுள்ளார். அதாவது குறிப்பாக 55 நாட்களுக்கு, கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை மண் எடுக்க அனுமதி பெற்றுவிட்டு அந்த அரசு விதித்த விதிமுறையான அதாவது 0.9 மீட்டருக்கும் அதிகமாக, அதாவது அங்க 15 முதல் 20 அடி ஆழம் வரை, அதாவது ஒரு லாரியே மறையும் அளவிற்காக பள்ளம் தோண்டி அங்க மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழு, பொதுப்பணித்துறை, அதாவது பொதுப்பணித்துறை சேர்ந்தவர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் கூட இந்த ஆழம், அதாவது விதிமுறை, அரசின் விதிமுறைகளை மீறல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க ஒருவர் கூட இல்லாதது ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விதிமுறைகளை தாண்டி, விதிமுறைகளை மீறி அரசுக்கு எதிராக, அரசுக்கு நிதி இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் குவாரியானது இயங்கி வருகிறது. நிதி இழப்பீடு ஏற்படும் என்பது எப்படி என்றால், குறிப்பாக அரசு ஒரு 5000 லாரிக்கு அனுமதி வழங்கும் போது 5000 லாரிக்கான பில்லை கட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு லாரிக்கு ஒரு பில்லை போட்டுவிட்டு அந்த பில்லை அந்த லாரிக்கு மறுமுறை என 10 லோடு வரை ஒரே பில்லை பயன்படுத்துவதால் அதிகப்படியான நிதி இழப்பும் அரசுக்கு ஏற்படுகிறது. இந்த நிதி இழப்பீடு ஏற்பட்டு விதிமுறைகளை மீறும் இடத்தில் காவல்துறை கண்காணிப்பில், அதாவது காவல்துறையின் மேற்பார்வையிலேயே இந்த விதிமீறலானது நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பொதுமக்கள் அந்த விதிமீறல் குறித்து கேள்வி எழுப்பும் போதெல்லாம் காவல்துறையை வைத்து அவர்கள் அடக்குமுறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குவாரியை உடனடியாக, அதாவது ஆட்சியர், நேர்மையாக நடக்கும் ஆட்சியர், சிறு வயதிலேயே IAS முடித்துவிட்டு நேர்மையாக திருவள்ளூர் மாவட்டத்தை நிர்வகிக்கும் ஆட்சியர் இந்த குறிப்பிட்ட குவாரிகள் விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் அந்த குவாரிகள் கண்காணிக்கப்படுகிறதா, முறையாக தான் அந்த மண் அள்ளப்படுகிறதா, விதிமீறல் உள்ளதா என்பதை கண்காணிக்கும் குழுவிடம் இந்த ஆய்வை உடனடியாக மேற்கொள்ள அவர் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனடியாக இந்த குழுவானது ஆய்வை மேற்கொண்டு இது போன்ற விதிமுறைகளை மீறி மண்ணல்லும் மண் கொள்ளையர்களை கண்டித்து அவர்களுக்கு நிதி, அதாவது எவ்வளவு மண் கூடுதலாக எடுக்கப்பட்டதோ அந்த மண் அளவிற்கு அவர்களுக்கு ஃபைன் போட வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கேள்வியானது, ஒரு பொதுமக்களின் கோரிக்கையானது எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியர் உடனடியாக நேரடியாக பார்வையிட்டு இது போன்ற மண்ணல்லும், அதாவது விதிமுறைகளை மீறி மண்ணல்லும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட ஆமூர் குவாரியில் காவல்துறையின் மேற்பார்வையிலேயே இந்த மண் கொள்ளையானது நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.